வணக்கம் நண்பர்களே. இப்போ பரபரப்பாக பேசிட்டு இருக்க டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். இந்த ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா ஒரு 2 மாசத்துல எலெக்ஷன்ஸ்க்கு போகிறோம். அந்த நம்ம ஊருக்கு தமிழ்நாடுக்கு அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 23. இதோட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து மோடியோட ரேலிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு? ஏன்னா அவரோட ரேலிஸ் வந்து கேரளால, அசாம்ல, வெஸ்ட் பெங்கால்ல, அப்புறமா தமிழ்நாடுல முடிஞ்ச அப்புறமா பாத்தீங்கன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா தெரியல. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு காலகட்டத்துல எலெக்ஷன் கமிஷன் பார்த்தாவே பயப்படுவாங்க. உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, அந்த டைம்ல வந்து டிஎன் செஷன் ஒருத்தர் இருந்தாரு, நம்ம ஊருக்காரங்க, தமிழ்நாடுக்காரங்க. அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? ஐ ஈட் பொலிட்டிஷியன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு பொலிட்டிஷியன் சாப்பிடுவேன் அப்படி சொன்னார். அவர் லிட்டரலி என்ன தெரியுமா சொல்ற வராரு? நான் வந்து யாரையும் பயப்படுறது இல்லை, ஆன்சரபிள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டுக்கு, அப்புறம் பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு, டு எக்ஸ்டென்ட் கோர்ட்டுக்கு. ஏன்னா கோர்ட்டு வந்து என்ன கேள்வி கேட்கலாம், நான் தப்பு எதனா செஞ்சேனா. அந்த மாதிரி ஒரு டெரரான ஒரு எலெக்ஷன் கமிஷன் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அப்போ அந்த எலெக்ஷன் வந்து ஃப்ரீயா ஃபேரா இருந்தது. இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாரு? திடீர்னு பார்த்தா போய் ஒரு ஹவுஸ் நம்பர் 0ல இருக்க ஒருத்தருக்கு போய் அப்பாவோட பேரு பாத்தீங்கன்னா AEIOU, அப்புறமா ஒரு பிரேசிலியனோட மாடலோட வந்து பாத்தீங்கன்னா சுபா தேவி, சங்கரா தேவி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்து 4-5 இடத்துல ஒரே கான்ஸ்டிடியூன்சிலேயே 4-5 ஓட்டு போடுறாங்க. அந்த லேடி வந்து போடுற மாதிரி காட்டுறாங்க. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ற மாதிரியே தெரியல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யற மாதிரி, கவர்மெண்ட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரியே சொன்னாரு. ராகுல் காந்தி வந்து இதை பத்தி கரெக்டா சொன்னாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எலெக்ஷன்ல வந்து இது திருட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருட்டு ஓட் வாங்கிட்டு ஒண்ணு இல்ல நண்பர்களே. சில பாயிண்ட்ஸ்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா 40,000 ஓட்டு 10,000 ஓட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூன்சி ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் மேனிபுலேஷன் எல்லாமே நடந்திருக்காது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்னொரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களோட டாட்டர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா June 1 வந்து பாத்தீங்கன்னா SIR அனௌன்ஸ் பண்றாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிவிஷன் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வெஸ்ட் பெங்காலுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது June 4 பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு கலெக்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போடுறாங்க ஃபேவரபிளா. அதே மாதிரி June 25 பாத்தீங்கன்னா அவங்களோட மாப்பிள்ளைய போட்டு இன்னொரு இடத்துல ஃபேவரபிளா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஊர்ல போடுறாங்க. இது வந்து கான்ஃபிளிக்டா இன்ட்ரெஸ்டா இல்லையா தெரியல. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கவர்மெண்ட் பாடியே கிடையாது. அது வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. அதோட மெயின் பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறது தான். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேனிபுலேஷன் மாதிரி தான் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலெக்ஷன் கமிஷனை மேனிபுலேட் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடத்திருக்கிறாங்க. ஒரு 10-20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மாதிரி இருந்தது. என்னன்னா, உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி இந்த வேர்ல்டு யாருன்னா நம்ம தான், இந்தியா தான். அது பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதும், அப்புறமா அது வந்து அந்த எலெக்ஷன்ஸ் வந்து கிரெடிட்டா நல்லா கரெக்டான முறையில நடந்து இருக்கிறதுக்காக நிறைய அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். அது பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம மாடலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் 1990ல இருந்து 1996 வரைக்கும் அந்த டிஎன் செஷன் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஒரு கன்சிக்யூட்டிவா எலெக்ஷன்ஸ் வந்து நல்லா நடந்தது. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாலிட்டிஷியன்ஸ், பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவரை பார்த்து பயந்துருக்காங்க. ஏன்னா அவரு ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தினாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் நண்பர்கள். நம்ம எலெக்ஷன் நடத்துறது விதம் வந்து சேஞ்ச் பண்ணலாமா? பழையபடி பேலட் சிஸ்டமே, பேப்பர் சிஸ்டமே போலாமா? இல்ல இந்த இவி மிஷின்ஸ் வச்சு பண்ண முடியுமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மாசம் வர தமிழ்நாடு எலெக்ஷன்ல நீங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களை கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் யூடியூபோட சம்பிரதாயம் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ்.